ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிற விழாவாக இருக்கிறது. ஆண்டாண்டு காலமாக குடிசையிலேயே வாழ்ந்து அதிலேயே வாழ்ந்து அதுக்கே திருமணம் செய்து அதிலே குழந்தை பெற்று அதிலேயே வாழ்ந்து அதிலேயே மடிந்து போகிற மக்கள் யாரால்? அப்படி குடிசையிலே மழை வந்தால் தண்ணீர் பாதி உள்ளே வரும், வெயில் அடித்தால் உள்ளே இருக்கிற தரைக்குள் சுடும். அப்படிப்பட்ட குடிசையில் தான் ஏராளமான மக்கள் நம்முடைய தாய்நாட்டிலே இந்தியாவில் வாழ்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமாக ஒரு வீடு கட்டி கொடுத்தால் என்ன என்ற எண்ணம் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு முதல் ஏற்பட்டது. எனவே அவர் என்ன செய்தார் என்றால், இப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் நிரந்தர வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தார்கள். அதன்படி கலைஞர் வீடு வழங்கு திட்டம் அதை துவக்கப்பட்டது 2010. தமிழகத்தில் கிராமப்புறங்களில் குடிசைகளுக்கு பதிலாக பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகள் அமைப்பதற்காக இந்த அரசு சமீபத்திலே யார் யார் அப்படி இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு எடுத்தது. சுமார் 8 லட்சம் குடிசைகள் நம்ம தமிழ்நாட்டில் இருப்பதாக எங்களுக்கு கணக்கெடுத்தது. எனவே 2030ஆம் ஆண்டுக்குள் இந்த குடிசை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று அதற்காக 6 ஆண்டுகளில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். முதல் கட்டமாக 24-25ஆம் ஆண்டு 1 லட்சம் கூரை வீடுகளை தலா 3 லட்சம் மதிப்பீட்டில் கட்ட ஆணை இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த 3 லட்சம் ரூபாயில் ஒரு வீடு கட்டிக் கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கத்தினுடைய திட்டம். போன வருடம் நம்முடைய மாவட்டத்திற்கு 3015 வீடுகள் அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்தது. அதில் காட்பாடி ஒன்றியத்துக்கு 910 வீடுகள் தான் கட்டி கொடுத்தார்கள். ஆனால் அதிலே ஏராளமான பேர்கள் வீடுகளை கட்டவில்லை. இப்பொழுது அவர்களும் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்கள். புதியதாக இப்பொழுது 787 வீடுகள் புதியதாக கொடுக்க போகிறோம். ஆக பழைய பாதி கட்டி பாதி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை சேர்த்து ஆக போனவர்கள கட்டாதவர்களை புதியதாக வந்தது எல்லாம் சேர்ந்து 787 பேர் என்று கலெக்டர் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த 750 வீடு போதுமா என்றால் போதாதுதான். நான் இதை பற்றி மேலே பேசுகிறேன். நம்முடைய தொகுதிக்கு என்று மாவட்ட ஆட்சியர்கள் தெரிவித்திருக்கிறேன். எனவே வீடுகள் வாங்குவது பெரிதாக, அதை கட்ட வேண்டும். போன முறை எனக்கு ஒரு குறை இருந்தது. பாதி கட்டிய பிறகு நிறைய பணம் அடுத்த பணம் வரவில்லை என்கிற குறை இருந்தது. அது இந்த முறை நாங்கள் எடுத்து சொன்னோம் முதலமைச்சரத்தில். அதனால பெரிய குறை இருந்ததற்கு இன்றைக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு என்ன செய்வார்கள் என்றால், வீடுக்கு அடித்தளம் போட்டீங்களா அன்னைக்கு 75,000 கொடுப்பாங்க. சுவரை எடுத்து ஜன்னல் வைக்கிறீங்கன்னா அன்னைக்கு 30 மூட்டை சிமெண்ட் கொடுப்பாங்க. கூடவே 60,000 கொடுப்பாங்க. கூரை மட்டம் ரூப் மேலே ரூப் போட்டீங்கன்னா 50 மூட்டை சிமெண்ட் கொடுப்பாங்க. 230 கிலோ கம்பி கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபா கொடுப்பாங்க. அன்னைக்கு முடிக்கப்பட்ட வீடு கம்ப்ளீட் ஆன பிறகு சிமெண்ட் 30 மூட்டை கொடுப்பாங்க.
75,000 ரூபாய் கையில் கொடுப்பாங்க. 90 நாள் ஆனவர்கள் சம்பளம் ஒரு டாய்லெட் கட்டுறதுக்கு 31,900 எஸ்எம் டாய்லெட் குளியலறை கட்டுவதற்கு 12,000. ஆக மொத்தம் 350,000 ரூபாய் அவர்கள் தருவார்கள். எனவே மொத்தத்தையும் ஒரே நாளில் கொடுத்துட மாட்டாங்க. நீங்க கட்ட கட்ட பணம் வந்துகிட்டு இருக்கோம். ஆகையினால் இதை வாங்குகிறவர்கள் முதல்ல கொடுக்குறாங்க 75 கடைக்காரங்க, அதை செலவு பண்ணிட்டு கொண்டுட்டீங்கன்னா அடுத்த பணம் வராது. ஆகையினால் நான் இது உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 777 பேரோட முடிஞ்சு போச்சா அப்படின்னா முடியாது. நம்முடைய தொகுதியில் இன்னும் அதிக பேருக்கு தேவை. அதை வாங்கி தருவது என்னுடைய கடமை. அந்த கடமையை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். தளபதியுடைய ஆட்சியில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் எல்லா தரப்பினருக்கும் நடக்கிறது. எங்கு பார்த்தாலும் தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கும். இப்போ தளபதி ஆட்சியில் அது அல்ல. இருக்கிற பிரச்சனை வந்தால் குறிப்பிட்ட அமைச்சர்கள் அதில் போய் தலையிட்டு சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும். பெரிய பெரிய தொழிற்சாலைகள் நிறைய நம்முடைய மாவட்டத்துக்கு வருகிறது, தமிழ்நாட்டுக்கு வருகிறது. ஆகியனால அவர்களுக்கும் வேலை வாய்ப்பை அதிகமாக தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய தொகுதியை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலம் நான் இருக்கிற காரணத்தால் எல்லாவற்றையும் நான் சொல்லியாக வேண்டும். இதே காட்பாடி அன்றைக்கு எழுதுகிற காந்தி நகர் அப்படி கிடையாது. 13 பங்களா மட்டும்தான் இருக்கும், வேற பங்களாவே கிடையாது. அதுக்கு பேரே 13 பங்களான்னு பேர். ஆனால் இங்கே அதெல்லாம் உடச்சு கட்டுட்டாங்க. இவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது என்னுடைய காலத்தில் தான். நான் 71 வந்த பொழுது எல்லாம் உப்பு தண்ணி, ரயில் ஸ்டேஷன் போவாங்க, ரயில் வந்தால் பிடிக்கிறதுக்கு. நான் வெற்றி பெற்றால் உங்களுக்கு குடி தண்ணீர் தருவேன்னு சொன்னேன். பாலாத்திலிருந்து அன்னைக்கு தண்ணி கொடுத்தேன். இப்போ பாலாத்து தண்ணியும் உப்பாகிவிட்டாங்க. ஆகையினால தான் இப்போ பல ஊர்களுக்கு காவேரி தண்ணி கொடுக்கிறோம், மீதி இருக்கிறவர்களுக்கு விரைவில் கொடுத்துருவோம். அதே போன்று இந்த சாலைகள் வசதிகள் எல்லாவற்றையும் நம்முடைய தொகுதியில் தான் மிகப்பெரிய பாலமாக இருந்த பொன்னை பாலம் நான் அன்றைக்கு கொண்டு வந்தது. அது இடிஞ்சு போயிடுச்சு. இப்போ 48 கோடி ரூபாயில அழகான பாலம். நான் விவசாயிகளுக்கு சலுகை வருவதற்காக சக்கரை மில்லை கொண்டு வந்தேன். 8 மில்லுகள் தமிழ்நாட்டில் ஓடல. ஒரே மில் ஓடுகிறது என்றால் அது வேறொரு சக்கராலை மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது என்னுடைய சாமர்த்தியத்தால் ஓடுகிறது சொல்ல தேவையில்லை. அதே போன்று இந்த திட்டத்தில் பல திட்டங்களை எது வந்தாலும் இது மாதிரி திட்டங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு யூனிவர்சிட்டியே கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து போன வருடம் சொன்னேன், ஒரு காலேஜ் கொண்டாடுறாங்க. இப்போ காலேஜ் கட்டிட்டேன். ஆஸ்பத்திரி கொண்டு வரேன்னு சொன்னேன். ஆஸ்பத்திரி முடிச்சுட்டாங்க. 100 பெட்டு இந்த அசம்பிளி முடிஞ்ச உடனே சிறப்பு விழா செய்து அது செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விவசாயிகளுக்கு எல்லாம் தண்ணீர் பஞ்சத்தை போக்குவதற்காக ஆங்காங்கு செக் டேம் கட்டுறோம். இப்போ கூட பாண்டியம் சீர்படுத்தி கொடுத்துருக்கோம். ஆகிய பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதே கலைஞருடைய திட்டமான திட்டத்தை அவருடைய மைந்தன் தளபதி அவர்கள் நிறைவேற்றுவதிலே கண்ணு கருத்துமாக இருக்கிறார். எனவே வாங்குகிறவர்கள் நீங்கள் யார் யாருக்கு உண்டோ 777 பேரை கலைத்து கொண்டு விடுவார்கள். மீதி யார் யாருக்கு எனக்கு எங்க ஊர் கொஞ்சம் வேணும், எங்க ஊர் கொண்டு வேணும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் சென்னை போய் முடிவு செய்கிறேன் என்பதை தெரிவித்து இந்த விழாவிலே கலந்து கொண்டதில் மற்ற மகிழ்ச்சி. நன்றி.